அனைவருக்கும் வணக்கம். ஆவி பறக்கும் 7G படத்தினுடைய இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற அத்தனையும் பேரையும் எங்கள் குழுவின் சார்பாக நன்றியோடு வரவேற்கிறோம். இந்த 7G படம் வந்து ஒரு ஹாரர் மூவி அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச விஷயம்தான். இந்த ஹாரர் மூவின்றது ஒரு ஆவியினுடைய அட்டகாசங்கள் தான். இந்த மாதிரி படம் எடுக்கிறவங்க அத்தனை பேரும் விட்டாச்சாரியாருடைய வாரிசுகள் தான். அவர் தான் ஜெகன் மோகினின்றதுலாம் உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அதெல்லாம் வந்து பேய்கள்லாம் வந்து அடுப்பில் தலையை விட்டு கஞ்சி காய்ச்சும், காலை விட்டு ரசம் வைக்கும், அப்படின்லாம் பயங்கரமான படங்களை விட்டாச்சாரியா எடுத்தார். அதுக்கு பிறகு பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு தெரியும், பேய் கதை மன்னன் PT சாமினே ஒருத்தர் இருந்தார். அவர் பேய் கதைகள் மட்டும்தான் எழுதுவார். அப்படியாக இப்படியெல்லாம் ஒரு பெரிய வரலாறு நமக்கு இருக்குது. முன்னாடிலாம் வந்து இங்கிலீஷ் படம் தனியாக பார்த்தா அவங்களுக்கு 1 கிலோ தங்கம் தராங்களாம். அது வந்து மெட்ராஸில் தான் அந்த படம் ஓடிட்டு இருக்காங்களாம் எங்கள் தஞ்சாவூரில் பேசிக்குவாங்க. அப்படி சினிமாவுக்கும் எழுத்துக்கும் பேய்கள் வந்து மிகப்பெரிய அளவில் உதவி பண்ணியிருக்கு. அந்த பேய்களில் நல்ல பேய், பயங்கரமான பேயின்னு 2 இருக்கு. நம்ம மரணத்துக்கு பிறகு ஒரு நல்ல பேயா ஆர்வமா இல்லை பயங்கரமான பேயா தான் சுத்துவோமான்றது நம்ம மனசாட்சிக்கு தெரியும். ஏன்னா பேய்கள் எல்லாமே அலையிற பேய்கள் அத்தனையுமே ஏதோ மனசில் குறை வச்சுக்கிட்டு இருக்கிறதா ஒரு புரளி இருக்கு. அந்த மனசில் தீராத ஆசைகளால் தான் அந்த பேய்கள்லாம் வந்து உலகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு. அப்படி ஒரு பேயை பற்றிய கதை தான் இந்த 7G. மனிதர்களோட பழகிட்டு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில அந்த மைண்டை மாற்றுறதுக்கு ஒரு நடிகன்றது சாதாரண விஷயம். மேடையில் வந்து உட்கார்றது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. ஒரு 10 ஆண்டு காலமாக திடீர்னு ஏறினா ஃப்ளைட்டு, இறங்கினா காரு, 2 வீலரை வாழ்க்கையில் ஓட்டியிருக்கேன். ஒவ்வொரு காலத்தில் டிவி ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் இருந்துட்டு ஒரு 200 ரூபாய்க்காக போய் நம்ம நடிக்க போகிறோமே அப்படின்னு செல்ஃப் ஒரு மனசு வந்து கேட்காது சார். 200 50,000 செலவு பண்ணிட்டு கார் எடுத்துக்கிட்டு போய் அரண்மனை 1 ஆக்சுவலி இதயம் படத்தில் க்ரௌட் ஆர்டிஸ்டாக வந்த 90ஸ்ல அப்போ வந்துட்டு ஃபேமிலி சுச்சுவேஷன், சினிமாவுக்கு போகக்கூடாதுன்னு அடியெல்லாம் வாங்கியிருக்கேன். எங்கள் மாமாலாம் கட்டி வச்சு அடிப்பாங்க. சினிமாவுக்கு போயிட்டான் ஓடிவிட்டான் பாரு அப்படிம்பாங்க. சினிமாவுக்கு போகிறதுக்கும் ஓடிவிட்டான் பாரு அப்படின்னா நான் ஃபேமிலி ஏர்னிங் மெம்பரு. கதிர் சார் படத்தில் இதயத்தில் ஒரு சின்ன சீன் வந்திருக்கேன். அந்த சவுத் இந்தியன் திரைப்பட சங்கத்தில் நடிக்கும் போது தான் என்னுடைய ஃபஸ்ட்டு அந்த ஒரு தாக்கம். அதுக்கப்புறம் நான் போய் வியாபாரம் பண்ணும்போது ஒரு 30-40 படங்களில் போய் பொள்ளாச்சியில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் கெஞ்சுவேன். ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு. யாரும் இப்போ அப்படிதான் கிடைக்கல. ஒரு தெய்வ வாக்கு, சின்ன பேசுகிறாங்க, இந்த மாதிரி நிறைய படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த காலத்து வைக்கிங், சென்னை சில்க், போத்தீஸு, இந்த மாதிரி கம்பெனிஸு கெஞ்சி கூத்தாடி பார்த்துட்டு ஐயோ படமே எடுக்க முடியாது கூட இருக்கு, தெரியாத வந்துட்டோம். 200 ரூபா ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்களே, அதை மறுபடியும் நடிக்க போனா என்ன அப்படின்னு நடிக்க வந்தது தான். அது வந்து சேதுபதியில் ட்ரெயினிங் ஆகி அயலியில் பெரிய ஆளாகி இப்போ மறுவடிவம் கொடுத்துட்டு இருக்கு. திடீர்னு 1 நாள் 2 நாள் படங்கள் என்னால் போக முடியல. ஹெல்த் சேலஞ்சஸ், ட்ராவல்ஸு, சினிமா கம்பெனி பஸ் டிக்கெட், நான்-ஏசி பஸ் கொடுப்போம், இல்லாட்டி ட்ரெயின் டிக்கெட் கொடுப்போம், அவ்வளோதான். அப்புறம் ஃப்ளைட்லேயே சொந்த காசு போட்டு எல்லா ஊருக்கும் ஃப்ளைட்டில் போய் காசு இருந்துச்சு. இப்போதான் காசு இல்லை. ஸோ நடிச்சு அப்போ ஆரன் சார் வந்து ஒரு நல்ல, அவரை நான் போய் ஆஃபீஸில் போய் பார்ப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 10,000 போட்டோக்கள் கொடுத்துருப்பேன். இந்த முட்டு தேயிற வரைக்கும் நடந்திருப்பேன், படி ஏறி இருப்பேன். ஏற்கனவே என் உடம்பு பாடி, இதில் வேறு கேமரா இருக்கட்டும், இந்த ஒரு சொந்த கேமரா அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்குன்னா இந்த படத்தில் இன்னொரு படத்தில் ஒர்க் பண்ண இதில் காலகட்டங்களும் அந்த நேரம் வரும்போது டேக் ஆஃப் பண்ணிக்கிட்டே போகும்போது அந்த படத்தில் அந்த சீன் எடுத்தா பாருங்க, டைரக்டரு அவ்வளோ பிரமாதம் சார். மீடியா சார் ஆல்ரெடி டெய்லர் கட்டு வந்து மக்கள்கிட்ட ஏகப்பட்ட பாராட்டு கொண்டு சேர்த்துட்டீங்க. நீங்க எங்க பார்த்தாலும் 7G ட்ரெய்லர் கட்டு தான்
ட்ரெய்லர் கட்டுன்னு சொல்லுவோம். ட்ரெய்லர் வெரி சக்சஸ்ஃபுல். நானும் எங்க போற இடத்துலலாம் கேட்கறது, சர்க்கஸ் வைக்கிறது, டெய்லர் நல்லபடியா சூப்பரா கொண்டு போய் சேர்த்துட்டீங்க. 7G ரெயின்போ காலனி மாதிரி இந்த படத்தையும் எல்லாருமே பார்க்கணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க, 7G ரெயின்போ 2 அப்படின்னாங்க. அது மாதிரி இந்த 7Gங்கிற சென்டிமெண்ட் அவ்வளோ அருமையான சென்டிமெண்ட். அதை மறுபடியும் நீங்க எழுதி சின்ன சின்ன படங்கள் இன்னும் கொஞ்ச நாள் தான். இப்போ நாளையில வந்து ஒரு பில்டர் 10 கோடி 15 கோடி போட்டு எடுக்கிறாரு. ஒரிஜினல் சினிமா பிசினஸ்மேனுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த இண்டஸ்ட்ரி 10 துறையில ஓடிடி வந்தாச்சு, சேனல் வந்தாச்சு, தியேட்டர்கள் வந்தாச்சு. எந்த பக்கம் திரும்பினாலும் மக்களுக்கு சினிமாங்கிறது ரத்தத்துல கலந்துருச்சு. அதனால இந்த துறை வந்து மேலும் மேலும் வளரணும். சார் வந்து அடுத்தடுத்த படங்கள்ல எனக்கு கொஞ்சம் நல்லா 2 நாள் 3 நாள் கேரக்டர் கொடுக்கணும். அதே மாதிரி லெஜண்ட் நம்ம சுப்பிரமணிய சார், அவரு திருடா திருடி படம் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவரோட நடிச்ச பெருமை. அது மாதிரி ஒரு எத்திக்ஸ் 2-3 படத்துல எப்படி ட்ரெய்லர் கட்ல நல்லபடியா கொண்டு போய் சேர்த்தீங்களோ அதே மாதிரி எழுத ஆரம்பிச்சுங்க. என்னமோ நீங்க எழுதுறதுதான் சட்டம், அதை மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. சின்ன சின்ன ப்ரொடியூசர்ஸ் வளரணும்னா இந்த மாதிரி ஆர்டிஸ்டுக்கு நிறைய வேலை கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ. எல்லா ஆக்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஜூலை 5 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. எல்லாரும் என்ஜாய் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அகர்வால் மேம் கூட பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. என்ஜாய் பண்ணேன், ஜாலியாக இருந்தது ஷூட்டிங். அண்ட் இப்போ நம்ம படத்துக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நடிகை கூப்பிடுறீங்களா மியூசிக் கூப்பிடுறீங்களான்னு கேட்பேன். ஸோ இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஆக்டிங் தான் நான் வந்தேன். அண்ட் தென் ஐ டிட் மியூசிக் ஃபார் த ஃபிலிம். ஸோ ஹருண் பற்றி சொல்லணும்னா சொன்ன மாதிரி செம்ம ஹியூமர் சென்ஸ் இருக்கு. ஆனால் படம் கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்கும். இவர் எப்படின்னா இதே படம் ஸ்பூஃபாக கூட இருக்க ஒரு சான்ஸ் இருக்கு. பார்ட் 1 பார்ட் 2 மாதிரி. இந்த மூவி ஸ்டோரி ஃபர்ஸ்ட் கேட்கும்போது ஹாரர் ஃபிலிம் இஸ் ஆல்வேஸ் அ ஷோர் ஷாட், ஒரு சேஃபான ஒரு ஜானர் அது. அந்த பட் அருண் இந்த படத்துல ஒரு டிஃப்ரெண்ட் ட்விஸ்ட் கொடுத்து ஹி ஹஸ் போர்ட்ரேட்டட். ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இன்டர்வெல் ரொம்ப கூஸ்பம்ஸ் மூடாக இருக்கும் அது. அண்ட் திஸ் இஸ் மை செகண்ட் மூவி ஹாரர் ஃபிலிம். ஃபர்ஸ்ட் படம் காமெடி ஹாரர் படம் பண்ண ஹலோ நான் அப்படியே பேசுகிறேன். அது முடிஞ்சு இது. ஸோ இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு ஒர்க் இன் திஸ் ஃபிலிம் and to work with Harun. Lot of ideas he gives, lot of different tones if we use பண்ணலாம், lot of research பண்ணிட்டு நம்ம we went for the film. Spotlight நம்ம உட்காரும்போது ஆக்ஷன்ஸ் மட்டும் ஹாரரா இருக்கும், இல்லைன்னா ரொம்ப ஃபன்னா இருக்கும். the whole team ஒரு ஃபேமிலியா நம்ம ஒர்க் பண்ணோம். அண்ட் அப்பப்போ சார் வீட்டில் இருந்து பிரியாணி எல்லாம் வரும். ஸோ ஜஸ்ட் பி ஃபன் டேஸ். ஸோ ஐ ஹோப் நீங்கள்லாம் படம் பார்க்கும்போது யூ வில் ஆல் என்ஜாய் த ஃபிலிம். பிகாஸ் சோனியா கவுர் மேம் ஒரு சூப்பர் ரோல் பண்ணியிருக்காங்க. வித் ஆல்சோ டன் a wonderful role. And Sonia Agarwal ma'am did work பண்ணும்போது நிறைய I asked a lot of questions to me, and every version she's acted in the film. So how was it to work with this person, that person, and all that. And before action சொல்றதுக்கு முன்னாடி she'll be one person. As soon as they say action, she turns to a totally different person. The character மாறுறாங்க. And I had a few scenes with her. So she was very helpful in those scenes. Normally I do a lot of humor in films. இந்த கதைக்கு வந்து ஒரு சீரியஸான ரோல் பண்ணியிருக்கேன். So it was interesting to act with her. அவங்க நிறைய director Arun இந்த opportunity கொடுத்ததுக்கு I'm very very happy and grateful. And my entire team பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ரொம்ப ஃபன் ஃபில்டா ஜாலியா போச்சு. ஒரு ஹாரர் மூவி தான், எவ்வளோ சீரியஸா இருக்கும், எல்லா சுச்சுவேஷனும் சீரியஸா இருக்கும். ஆனால் நீங்க ஆஃப் கேமரா வந்தீங்கன்னா அப்படியே எல்லாமே கம்ப்ளீட் டிஃப்ரெண்டா இருக்கும். ஃபுல் மூவியுமே நம்ம லாஃப்டர் ஆயிட்டா. அண்ட் டோட்டல் டீம் என்னோட சினிமாட்டோகிராஃபர் கண்ணனா இருக்கட்டும், சுதாக் இருக்கட்டும், அவரோட கொஞ்சம் காம்பினேஷன் சோனியா மேம், சுப்பிரமணிய சிவா சார், அவரை ஆல்ரெடி நான் சந்திச்சிருக்கேன். அண்ட் இந்த படத்தில் அவரோட சேர்ந்து நடிக்கிறதுல எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஸோ ஓவராலாக எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நான் பண்ண ஃபர்ஸ்ட் ஹாரர் ஃபிலிம். அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப ஒரு நல்ல ஃபன் வைப்பாக இருந்துச்சு. அண்ட் டெஃபினட்டாக நல்லா வந்திருக்கு. ஸோ நீங்கள் எல்லாரும் தியேட்டரில் போய் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. போயிட்டு இருக்கு. அதனால் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்னா இது வந்து 7G அப்படின்றப்போ எல்லாரும் அந்த வர அந்த ரெயின்போ காலனி வர்றது வந்து அது எல்லாருமே யூஸ்வலான விஷயம். அந்த 7G ரெயின்போ காலனிக்கும் இதுவும் எந்த ஒரு இதுவும் இல்லை. இது எல்லாமே வந்து நீங்கள் நான் சொன்னாலும் நம்ப மாட்டீங்க, கோஇன்சிடென்ஸாக எல்லாமே நடந்தது.
ஆக்சுவலாக நான் அப்பார்ட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 13th ஃப்ளோர் தான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணோம். அது ஒரு வேற ஒரு டிவி சேனல் வந்து அவங்க 3-4 இயர்ஸ்க்கு அப்படியே வேணும்னு சொல்லி புக் பண்ணதுனால ஒரு ஷூட்டுக்கு ஒரு 3 டேஸ் முன்னாடி வந்து அது அவைலபிள் இல்லை, நீங்கள் 7th ஃப்ளோரில் பார்த்துங்க அப்படின்னாங்க. சரி, அப்புறமா வந்து நான் 7th ஃப்ளோரில் செக் பண்ணும்போது 7H நல்லா இருந்தது. சரி, என் பேரும் சொன்ன சென்டிமெண்ட்டாக ஹெச்சில் ஸ்டார்ட் ஆகுது, இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ஒரு ஒன் டே நான் சொன்னேன் சம்திங் எலக்ட்ரிக்கலோ சம்திங் ப்ளம்பிங் இஷ்யூன்னு சொல்லிட்டு நீங்கள் 7G எடுத்துங்க அப்படின்னாங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு 2-3 பேர்ட்ட ஸ்கிரிப்ட் சொன்னேன். லாஸ்ட்டாக அந்த டேட் இஷ்யூ, அந்த கொஞ்சம் அந்த டைம், அந்த பேமெண்ட் இஷ்யூ, லாஸ்ட்டாக எனக்கு உள்ள கமிட் ஆனது வந்து சோனியா கரோல் மேம். அந்த மாதிரி இது எல்லாமே வந்து இந்த டைட்டில் பிளான் பண்ணியோ, நான் முதல்ல சொல்லி அப்படியே ப்ரெஸ்ல கொஸ்டின் கேட்பீங்க, நான் முதல்ல ஆன்சர் பண்ணிடுறேன். டைட்டிலோ இது எதுவுமே நம்ம பிளான் பண்ணல. எல்லாமே நான் ஒரு 3-4 டைட்டில் கில்ல கொடுத்தேன். அவைலபிள் இல்லை அவைலபிள், ஏன்னா பிளாக்கோ இல்லை டார்க் மாதிரி ஒரு டைட்டில், ஒரு டார்க் ஸ்டோரி அப்படின்னு டைட்டில் எனக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைச்சேன். எனக்கு அந்த டைட்டிலும் எதுவுமே கேட்கும்போது அவைலபிள்னாங்க. நான் ஜஸ்ட் லைக் தட்டா 7G கொடுத்துட்டு வந்தேன். நாங்கள் செக் பண்ணி சொல்கிறோன்னு சொன்னாங்க. செக் பண்ணிவிட்டு அவங்களே கால் பண்ணாங்க, அவைலபிள் இருக்குது, நீங்கள் டைட்டில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி தான் டைட்டில் வந்தது. ஃபர்ஸ்ட் நான் நம்ம டிஓபிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். கண்ணன். அது முன்னாடி ஒரு 4-5 மந்த்ஸ் ஒரு கேமராமேன் கூட நான் ஒர்க் ட்ராவல் அந்த ஸ்கிரிப்டில் ஷூட்டுக்கு ஒரு 3 டேஸ் முன்னாடி அவர் கொஞ்சம் தவிர்க்க முடியாத விஷயத்தினால அவர் பர்சனல் இஷ்யூஸ்னால அவர் பண்ண முடியல சார்னாங்க. அப்போ எல்லா ஒர்க்கும் போயிட்டு எல்லாமே கேட்டாங்க, என்னங்க 2 டேஸ் ஷூட்டில் கேமராமேனே ரெடி ஆகல, 2 டேஸ் ஷூட்டில் இருக்குன்னா அப்போ நம்ம கூட ஒரு தம்பி இதில் ரோல் பண்ணியிருக்காரு, அவனை கூப்பிட்டு கேட்டேன், உங்களுக்கு தெரிஞ்ச அந்த கேமராமேன் தான் ரெஃபர் பண்ணுறா அப்படின்னு சொல்லுப்பா அப்படின்னு. ஃப்ரெண்டு இருக்கானே, அவன் எப்பயுமே கேமரா கையோட தான் பேசும்போதும் சரி அந்த ஆங்கிளோட தான் பேசுவார் அப்படின்னு சொன்னேன். சரி, வர சொல்ல ஆஃபீஸுன்னு அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன், இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கு, நீங்க என்னமா லைட்டிங் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவரு வந்து ஒரு ஸ்டைல் காமிச்சார், ஒரு ரெஃபரன்ஸ் காமிச்சார். எனக்கும் அதுக்கும் கரெக்டாக ஒத்து போச்சு. சார் ஸ்கிரிப்ட் பவுண்ட் எப்போ சார் கொடுப்பீங்க, நான் ஃபர்ஸ்ட் எப்போ ஷூட் பண்ணலாம்னு சொல்லிடுறேன், நீ மண்டே ஷூட்டுக்கு வந்துடு, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம், நான் ஃப்ரீயாக இருக்கும்போது ஸ்கிரிப்ட் கொடுக்குறேன், நீ அப்புறம் படிச்சிரு, நான் டெய்லி ஒன்று கொஞ்சம் நான் சொல்றது மட்டும் எடுத்து கொடுத்துருன்னு சொன்னேன். எனக்கு ஆக்சுவலாக என்னன்னா இந்த மாதிரி ஒரு டீம் கூட ஒர்க் பண்ண என்ன பிடிக்கும்னா, சீனியர் கேமராமேன்ஸ் கிட்ட வந்து நம்ம ஒரு நியூ கேமரா போகும்போது அவங்க ஒரு விஷயம் இருக்கும், நம்ம ஏன் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம ஒரு பாக்யராஜ் சார், மணிவண்ணன் சார்லாம் பார்த்த மாதிரி ஸ்பாட்டுக்கு போய் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஸ்டைல் தான் ஒரு ஸ்டைல் நம்ம ரொம்ப ப்ரிப்பேர்டாக போகணும். அங்கே ஒரு விஷயம் போகணும், ஒரு சீனியர் நம்மளோட டெக்னீஷியன்ஸ் இருக்கும்போது நம்ம போய் அவங்க சொல்ல முடியாது, இங்கே சொல்ல முடியுமா, நமக்கு ஒரு தயக்கம் இருக்கும் இங்கே. ஏன்னா இதில் ஒரு இன்னைக்கு ஈவினிங் ஒரு சாங் இருக்கு, அது ஒரு பால்குள்ள ஒரு ஷாட் வச்சிருக்கோம், அது வேற ஒரு டிஎப் என்ன பண்ணியிருப்பாங்க தெரியாது. நான் என்ன சொல்லுவேன் சார், அப்பப்போ சொல்லுவாரு, சார் நீங்க சொல்ல சேகர் செத்துமா இருந்தாரு, நான் விட்டுற மாட்டேன், படம் விட மாட்டேன், நான் சொல்றது வச்சு பார்த்தா அப்போ அவர் ஒரு ஐடியா கொடுப்பாரு, இப்படி வச்சா கரெக்டாக இருக்கும் பாருங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி அந்த டீம் வந்து உள்ள வரும்போது ஒர்க் ஆகும், எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. சித்தார்த்த நீங்க பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து அந்த இதற்கான ஆசைப்பட்டால வந்து அதே மாதிரி பாரு பாய் அப்படின்னு பாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சில ஃபன்னியான மூமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாரு. அடுத்த ஒரு 2-3 இயர்ஸ்ல வந்து ஒரு கார்பரேட், ஏன்னா கார்பரேட் வில்லன் இப்போதைக்கு ரொம்ப ஸ்பேஸ் கம்மியா இருக்கு, நிறைய பேர் போயிட்டாங்க. அந்த கார்பரேட் வில்லனுக்கான ஒரு இதுல வந்து சித்தார்த்தா இருப்பாரு, அமைதியா இருக்க மாட்டாங்க. இந்த என்ன சொல்றது, பயப்படுற சீன்ல சிரிச்சுட்டே பயப்படுவாங்க ஃபர்ஸ்ட், அப்புறம் கத்துன்னு சொன்னா மறுபடியும் அது ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பிளஸ் அந்த 2 கிட்ஸ் 2 பேருமே அவங்களுடைய இப்போ ஜாலியா இருந்ததுன்னு சொன்னார் இல்லையா, அன்னைக்கு வந்து லாஸ்ட் ஷாட் எடுக்கவே விடல, அவ்வளோ அடம் பிடிச்சி அழுதாரு. ஆனா அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவார். மாடியில் ஒரு ஹேங்கிங் சீன் மாதிரி வரும், அந்த ஷாட் எங்கெல்லாம் பயன்படுத்திட்டாரு கொஞ்ச நேரத்துல, இன்னைக்கு ஜாலியா இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஒரு ஃபீல் குட் ஹாரரா பண்ணணும்னு பிளான் பண்ணேன். அதனால நானே அந்த ஹியூமர் எவ்வளவு ஸ்கிப் பண்ணணும், எங்கேயுமே நம்ம அது இல்லாம ஒரு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இங்கிலீஷ் மூவிஸ்லாம் பார்த்தோம் டீசெண்டா இருந்தது வாட்ச் பண்ணணும், அந்த ஸ்டைல் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் இதுல எல்லாமே பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே கண்ணனுடைய டீம் இருக்காங்க. அந்த நீங்க தியேட்டர்ல பார்க்கும்போது கண்டிப்பா அதை ஃபீல் பண்ணுவீங்க நினைக்கிறேன். தேங்க்யூ இந்த ஆடியன்ஸ் வந்து இது ப்ரெஸ் மீட், சாரி தேங்க்யூ வந்து இது பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். யாரெல்லாம் மறந்துருந்தா மன்னிக்கவும். ஆக்சுவலாக வந்து நேற்று சாயங்காலம் 6 மணிக்கு தான் இந்த ப்ரெஸ் மீட் வைக்கலாம்னு பிளான் பண்ணோம். இல்லைன்னா நம்ம ட்ரெய்லர் சாங்ஸ்லாம் பார்த்துருக்கலாம், ஒரே நாளில் ரெடி பண்ண முடியல. ஆர்டிஸ்ட்டு இல்லாததுனால போன வாரத்தை வச்சிருக்க வேண்டிய ஆடியோ லான்ச் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, அதனால் உங்களுக்கு ட்ரெய்லர் காட்ட முடியல. யூடியூப்பில் இருக்குது, பாருங்கள், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த படம் வந்து இப்போ ரீசெண்டாக இருக்கிற பேய் படம், காமெடி படம் மாதிரிலாம் இருக்காது. காஞ்சூரிங் மாதிரி ரொம்ப ஹாரராகவும் இருக்காது. 13B மாதிரி ஒரு செட்டிலான ஃபேமிலி ஹாரர் படமாக இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி.